ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி போட்டது வீடியோ. அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்லேயே இருந்ததால் வேண்டி வீடியோஸ் எதுவுமே நான் ஃபேஸ் காட்டி போடலை. நிறைய சொந்தங்கள் எனக்காக வேண்டி நிறைய ப்ரே பண்ணீங்க. நிறைய பேர் உற்சாகப்படுத்துனீங்க. சீக்கிரமாக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்காக நல்ல மோட்டிவான விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்க. சிலர் அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்லேயே எனக்காக வேண்டி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்காக ப்ரே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரியான உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ நல்லா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் வருது, உங்களுக்கு இப்போ ஹெல்த் நல்லா ஆயிடுச்சா, இப்போ நல்லா இருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்கீங்க, இப்படி தான். நிறைய அண்ணா, நிறைய அண்ணிமார்கள், நிறைய அக்கா, தங்கச்சி, தம்பின்னு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி அன்பான உள்ளம் கொண்ட உறவுகளுக்கு தகவலை எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். முதலைக்கு இப்போ எவ்வளவோ தேவலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியாதவங்களும் சிலர் இருக்கீங்க. அதான் நோட்டிஃபிகேஷனில் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, யூட்ரஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பெண்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அது எதனால் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்ல மாட்றாங்க. ஹெல்த் இஷ்யூவால் வருமா, சாப்பிடாமல் இருக்கிறதால வருமா, தண்ணி குடிக்காமல் இதெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்றாங்க. இது பெரும்பாலும் நபர்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்றது. ஸ்டொமக் எப்போயும் எம்டியாக இல்லாமல் எப்பயுமே ஈரப்பதத்தோடு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு. தண்ணி நிறையா குடிக்கிறது, நல்லா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது, கீரை வகைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம மோஸ்ட்லி தடுக்கலாம். ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்கல. என்ன நான் பார்த்துக்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் நான் ஃபுல்லாக இன்ஸ்டியூட்டில் இருப்பேன், பார்லரில் இருப்பேன், கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறது, இப்படி தான் நான் இருப்பேன். கண்டி என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறவே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, அந்த கஸ்டமர் டைமுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், சர்வீஸ் பார்க்கணும், அவங்களுடைய இதுதான் எனக்கு வேணும். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பெயின்லேயுமே பெயின் கில்லர் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிங்க, உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட போனீங்க, எப்படி ஆப்ரேஷன் வரைக்கும் போச்சு அப்படின்ட்டு. எனக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பேக் பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஸ்டொமக் பெயின் எனக்கு கிடையாது. பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. லோ பேக் பெயின் இருக்கும். அதனால நான் வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பித்தேன். ஒருவேளை எலும்பு தேய்மானம் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு போனுக்கு போய் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபிசியோதெரப்பி பார்த்தேன், அக்குபஞ்சர் பார்த்தேன். அப்படியே வேறு இதுக்கு போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. மாத்திரை இங்கே நிறைய எடுத்துக்கிட்டேன். பெயின் கில்லர் மாத்திரை நிறைய, ஊசி போட்டுக்கிருவேன். ஹெவியாக ஒர்க் இருக்குது அப்படின்னா ஊசி போட்டுட்டு வந்துடுவேன். இந்த ரம்ஜான் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன நாள் படுத்த படுக்கையாக இருந்தேன். அப்போது அன்றைக்கி நைட்டு ஊசி போட்டு தான் மறுநாளே நான் அந்த வீடியோஸில் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக தெரிவேன். அந்த பெயின் கில்லர் ஊசி போட்டால் நல்லா இருப்பேன். அந்த மாதிரி அந்த ஸ்டமக் பெயின் வர டைமுக்கு அந்த மெஃப்தால் ப்ளஸ் டேப்லெட் இருக்கும், அதை எடுத்துக்கிருவேன். டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. எனக்கு டாக்டர் பெயின் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதால் எனக்கு அந்த பெயின் வர்ற டைமிங்க்கு நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் முடியாமல் ஆயிடுச்சு. என்னால் எந்திக்கவே முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது இனிமேல் விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரிய வந்துச்சு, இந்த கட்டி இருக்குது, அதான் சாக்லேட் சிஸ்ட் இருக்குது உள்ள, அதை கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லேசர் பண்ணலாம், லேசர் ஆப்ரேஷன் தான், ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் பேசி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டே வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. தைரியமாக தான் போனேன். ஆனாலும் அழுக வந்துச்சு. அப்பாவுக்குலாம் கால் பண்ணும்போது ரொம்ப அழுதுட்டேன். இந்த மாதிரி ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி அப்படின்னா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அட்மிட் ஆயாச்சு. அன்னைக்கு தான் அட்மிட் ஆன மறுநாள் தான் நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சடனாக பிரேக் பண்ணிட்டோன்னா என்ன ஏதுன்னு பயந்துருவாங்கல்ல. நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு தெரியாது, எப்படி நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம், நம்ம தான் ரெக்கவரி ஆகிடும்ல, லேசர் தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதில் அப்பயுமே சொல்லியிருப்பேன், லேசர் தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன் கிடையாது, நார்மல் தான், நான் சீக்கிரம் க்யூர் ஆகி வந்துடுவேன், எனக்காக ப்ரே பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை போஸ்ட் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ், நிறைய மெசேஜஸ், நல்லா ஆகிடுவீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்லாம், அப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் காலையில் நான் 10 மணிக்கு போஸ்ட் கொடுக்குறேன். 4 மணிக்கு ஆப்ரேஷன் டைம் சொல்லியிருந்தாங்க எனக்கு.
ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. அனஸ்தீசியா குடுத்துட்டாங்க போல இருக்கு. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா. எல்லாரும் கேட்டு லேசர் சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஓப்பன் சர்ஜரி பண்ணதுன்னா, அதுதான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனதுமே அனஸ்தீசியா குடுத்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சுத்தமா ஞாபகத்துல இல்ல. ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. லேசர் ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓப்பன் சர்ஜரி பண்ணா மட்டும் தான் அந்த சாக்லேட் சிஸ்ட்ட வந்து வெளிய எடுக்க முடியும். அப்படின்னு சொல்ட்டாங்க டாக்டர். ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டு அது பெர்மிஷன் வாங்கி சைன் வாங்குவாங்கல்ல, அந்த மாரி கேட்டாங்க. சரி வேற வழி இல்லல்ல, பண்ணி தானே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க அவங்களும். அப்புறம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு வெளிய கொண்டு வந்து போட்டாய்ங்க போல. தெரியல வலியில துடிச்சுட்டேன் உண்மையிலேயே. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க, செத்து தான் பொழச்சேன். வலி அப்படி இருந்துச்சு. சொல்றதுக்கே இல்ல. அசையவே முடியல. அப்படியே அப்படியே கட்ட மாரி இருந்துச்சு உடம்பு. அவ்வளவு வலி. என் கைய என்னால தூக்க முடியல. இந்த கையில வந்து ஸ்ட்ரிப்ஸ் அதாவது அந்த இது போட்டிருக்காங்க. ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அத வந்து என்னால வந்து அந்த விரல இப்படி அசைக்க கூட முடியல. இப்படி தூக்க கூட முடியல. அந்த மாதிரி பெயின் அப்படி ஒரு பெயின். இந்த கையெல்லாம் வலி. அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி இருந்துச்சுங்க. அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த நைட்டு. அப்படி ஒரு இது இருந்துச்சு. இன்னத்திக்கும் பெயின் கில்லர் எல்லாம் குடுத்து தான் இருக்குறாங்க. அதுக்கும் அளவுக்கு மீறி குடுக்கக்கூடாதாம். ஒரு ஒரு பாடிக்கு எவ்வளோ குடுக்கணுங்கிறது இருக்குமா. அது அவ்வளோதான் குடுக்க முடியுமா. அதுக்கு தாண்டி குடுக்க முடியாது அப்படின்னு. நெறைய உறவுகள் வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே உறவுகள்னா வந்து சொந்தக்காரங்கள் சொல்லல. முக்கியமா என்னோட யூடியூப் உறவுகள், என்னுடைய சகோதர, சகோதரிகள் உள்ள இருக்கிறவங்க அத்தன பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. என் பையன் எனக்கு சொன்னான், "அம்மி நீங்க ஆப்ரேஷன் உள்ள நடக்கும்போதே எனக்கு அட்டெண்ட் பண்ண முடியல." அத்தன பேர் எனக்கு கால் பண்ணி வந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. "அம்மாக்கு என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரியானதும் என்ட்ட பேச சொல்லுமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு நெறைய வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் நோட்டு, மெசேஜஸ் அப்படி போட்டு எனக்கு அதெல்லாம் தான் நான் ரெக்கவரி ஆகி வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன் பெருசா உறவுகள் சொல்லலைன்னா, 1, 2 உறவுகள் வேணா சொல்லலாம். 1, 2 பேரு. எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உடைஞ்சு உட்காந்துட்டோம்னா, நம்மள பார்த்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி சிரிக்கிறவங்க தான் இருப்பாங்க. மேபி. ஆனா, நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு, அத்தன பேரு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப அதுக்காக தான் நான் இப்ப வீடியோவே போட்டிருக்கேன். நான் வீடியோ போடுறேன்னா, ஓகேப்பா. வந்துருச்சுல அவளுக்கு. படுத்துட்டால்ல பாத்தியா? அவ்வளோதான் இனிமே அவ கதை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய உறவுகள் நீங்களாம் பார்த்தீங்கன்னா, எனக்காக அவ்வளோ ப்ரே பண்ணீங்க. நீங்கள் சீக்கிரமா பழைய நிலைமைக்கு வருவீங்க. முதல்ல மாரி நீங்க வீடியோ போடுற அளவுக்கு வருவீங்க. அவ்வளோ மோட்டிவேஷனான ஸ்பீச். இன்னைக்கு லைவ் போடும்போது கூட என்னுடைய ரசிதா சிஸ்டர் வந்து என்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. ரஃபீதா சிஸ்டர், ரஃபி அவங்க. அவங்க வந்து அவ்வளோ எனக்கு மோட்டிவா சொன்னாங்க. "நீங்க பழைய நிலைமைக்கு வந்துருவீங்க. நான் ப்ரே பண்றேன்" அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற உறவுகள்கிட்ட நம்ம உண்மையா நம்ம நடந்தது என்னன்றத சொல்லணும் இல்லையா? ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாம இருக்குன்ட்டு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த நிலைமையில என்ன கூட இருந்து பார்த்துக்கிட்டதுன்னா, என்னுடைய மகன் தான் என்ட்ட கூட இருந்து பார்த்துக்கிட்டான். என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான். எங்க அம்மா இருந்தா கூட என்ன அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னுடைய பையன் வந்து என்னைய வந்து அவ்ளோ சூப்பரா பார்த்துக்கிட்டான். அவனோட அவனோட எனர்ஜி தான் வந்து என்ன வந்து சீக்கிரமா ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்ரேஷன் நடந்த உடனே எனக்கு லேசர் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் சொல்றேன்ல, என்னால எதுவுமே பண்ண முடியல. கை காலே அசைக்க முடியல. ஸோ ஆப்ரேஷன் நடந்திருந்த இடத்த கூட டச் பண்ண முடியாத சிச்சுவேஷன். என்ன நடந்திருக்கு உள்ளன்னு கூட எனக்கு தெரியல. ஃபுல்லா பேண்ட் போட்டு அந்த டேப் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வேற எக்ஸ்ட்ரா பிளட் வந்து வெளிய போகுறதுக்கு ஒரு டியூப் குடுத்து, அந்த டியூப வந்து ஸ்டொமக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணி, அதுக்கு ஒரு பேக் மாரி குடுத்து, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாம் வந்துட்டு அந்த பேக் வழியா வெளியில வர்ற மாதிரி ஒரு பேக் செட் பண்ணி இருக்காங்க ஸ்டொமக்கோட. அது ஒரு பக்கம் பெயின். அத வேற மடிச்சு கிடிச்சு ஒரு பக்கம் பேண்ட் போட்டுருக்காங்க வயித்துல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு புரியல. லேசர் தானே சொன்னாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா என் பையனும் வந்து என்ட்ட அத பத்தியே சொல்லவே லேசர் தான் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. லேசர் தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல. ஸோ அதுல இருக்கிற அந்த பிளட் வெளிய வரதுக்காக அத போட்டுருக்காங்க. அது நாளைக்கே எடுத்துருவாங்க. இப்படிதான் எனக்கு ஆறுதல். குழந்தைய ட்ரீட் பண்ற மாரி என்ன ட்ரீட் பண்ணான் என் பையன். அவன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். உண்மையிலேயே அந்த அந்த இடத்துல நான் குழந்தை மாரி ஆயிட்டேன். ஏன்னா அவ்ளோ பலகீனமாயிடுச்சு உடம்பு. 6 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் போனதால பிளட் ஓவரா போயிடுச்சு வெளியில. ஏற்கனவே ரத்தம் இல்ல உடம்புல. அது இன்னும் ரொம்ப பலகீனமாயிடுச்சு உடம்பு. அப்ப என் பையன் எனக்கு இதெல்லாம் சொல்றான். "ஒண்ணுமே இல்ல. லேசர் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க தொட்டுலாம் பார்க்கக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு. டச் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா தையல் போட்டிருக்காங்க. சின்னதா தையல் போட்டிருக்காங்க. எப்படி?
சின்னதாக 2 தையல் தான் போட்டிருக்காங்க. லேசர் ஆப்ரேஷன் தானே அப்படி சொல்கிறாப்புல, என்னை ஏமாத்துறாப்புல. நானும் அது சரி 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 சரியாயிடும். அப்படியே பூஸ்ட் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு எனர்ஜி கொடுக்க முடியுமோ அவ்வளோ எனர்ஜியும் என் பையன் என் பக்கத்தில் இருந்து எனக்கு கொடுத்தான். என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் இல்லைன்னா என்னால் இது பண்ணியிருக்க முடியாது. ஒரு நாள் ராத்திரி வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாமிட்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. அனஸ்தீசியா கொடுத்துருந்ததால அவர் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடலை என் வீட்டுக்காரரை. என்னால் பேசவும் முடியல, சத்தமும் கொடுக்க முடியல. ஆனாலும் அந்த ஊங்கொட்டியே அவரை வந்து எழுப்பி 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 நர்ஸை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படியாச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் உண்மையிலேயே நான் எந்திரிச்சு வந்தேன். இதில் என்னோட சிரமத்தை பார்த்து எனக்காக வேண்டி ப்ரே பண்ண உள்ளங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அதே டைமில் என்னோட சிரமத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க, இருப்பாங்க. எப்படி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நான் ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சீக்கிரமாக எந்திரிச்சு வரதுக்கு அதுவுமே எனக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி, அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் ஆச்சு. ஒரு 4 மாதம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது, ஸ்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணது சிசேரியன் பண்ணதுக்கு சமம். ஒரு குழந்தைய வந்து எடுத்ததுக்கு சமம். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை பெற்ற உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருங்க, இது பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, மோட்டிவாகவே ஃபீல் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் வந்து நிறைய அட்வைஸ் அங்கே இருக்கிற நர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு 4 நாள் என்னமோ இருந்தவங்க. அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை. கேட்குறவங்களுடைய கேள்விக்கு கூட என் பையன் தான் பதில் கொடுத்துட்டே இருந்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. என்னுடைய சகோதரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் என்னை வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. மதுரை இருக்கிறவங்க அவ்வளோ பேர் என்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்துட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்டு என் பையன்கிட்ட வந்து எல்லாரும் பார்த்துட்டு அவங்களுடைய அன்பான இது வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவங்களுக்கு முடிஞ்சதை கையில் வாங்கிட்டு வந்துட்டு ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கூட கேட்டாலுமே அதெல்லாம் என்னோட சகோதரிக்கு நான் பண்ணுறேன். இதுவும் எங்களுக்கு ரொம்ப சின்னது தான், எங்களுடைய இதுக்காக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் எங்களுடைய கடமை அது அப்படின்ட்டு அவங்கவுங்க வர்றவங்கலாம் ஹார்லிக்ஸ் அது இதுன்னு நிறைய பேர் கையில் கொடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கே வாயே இல்லை. அந்த அளவுக்கு என்னை வந்து அன்பாக வந்து கேர் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வந்து என்கிட்ட வந்து மோட்டிவாக பேசிட்டு போனாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண உடம்பு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் யாராவது பேசினா நல்லாயிருக்குன்றது தோணும். தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் நான்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடவே இருப்பேன் எப்பயுமே. இப்போ நான் கடையில் இருக்கேன்னா என்னை சுற்றி வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. இப்போ அப்படியே தனியாக ஒரு ரூமில் வந்து லாக் ஆகிருக்கும்போது எப்படி இருக்கும், சங்கட்டமாக இருக்கும்ல. பசங்க தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. என் மகளும் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு சமைக்கிறது நான் கற்றுக் கொடுத்தது அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. பொம்மிக்குட்டி வந்து சமையலை சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டு இருப்பா கூட இருந்து. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் கூடவே இருந்து சமைப்பா. அவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டா. என் பையனும் எனக்கு அவனுக்கு சமையலே தெரியாது என் பையனுக்கு. ஆனால் அவன் வந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எனக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க. அதின் மட்டும் தனியாக சமைச்செல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசியாக இருக்கும் அந்த டைமில். என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னும் பொழுது ஒருத்தர் செஞ்சு நம்ம கையில் கொடுத்து சாப்பிடும்போது அது எப்படி இருக்கும், அந்த பெயினோட அந்த இது நான் உணர்ந்தேன். அந்த டைம் தான் நான் உணர்ந்தேன் நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம், நம்ம ஹெல்த்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம வந்துட்டு அனாவசியமாக நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை கேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருக்க முடியும், குழந்தைங்க இல்லை நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா அப்பாவும் ரொம்ப வயசு, அவங்களுக்கும் ரொம்ப முடியாத சூழ்நிலை, உடம்பு முடியாமல் இருக்காங்க. இங்கே இல்லை, அவங்களும் சென்னையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வரணுன்னாலே ட்ராவலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 4000 5000 ஆகிடுது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால ட்ரெயினில் அவங்களால வந்து பர்ஃபெக்டாக உட்கார முடியாது. பஸ்ஸில்னாலும் அவங்க காலை நீட்டி உட்காரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இறங்கி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து இங்கே வரணுன்னாலே 4000 5000 ஆகிடுது. அவங்களும் கஷ்டப்படுற சூழ்நிலை. அவங்களாலையும் இங்கே வர முடியல, உடம்புக்கும் அவங்களுக்கு முடியாமல் இருக்குது. அப்போ காலில் ராடு வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி, அது வேற அவருக்கு முடியாத சூழ்நிலை. அப்போ என் பசங்க தான் என்னை நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
அவங்க இல்லைன்னா நான் இல்லை. உயிரோட வந்திருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அந்த ரணத்தில, வலியில, வேதனையில சத்தம் போடும்போதும், கத்தும்போதும் என் பையன் என் கைய பிடிச்சு அழுத்தி, "எதுவும் இல்லம்மா, எதுவும் இல்ல மீ, ஒண்ணும் இல்ல மீ, சரியாயிடும் மீ. நீங்க நீங்க டக்குனு கியூர் ஆயிடுவீங்க மீ. நீங்க யாரு நீங்க?" அப்படி இப்படின்னு என்னைய போல்டா பேசி, உண்மையிலேயே என் பையன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அந்த வலியோட நான் அவனுக்காக நெறைய ப்ரே பண்ணேன். நெறைய உறவுகளுக்கு நெறைய பேர் சொன்னாங்க, "இந்த பெயினோட இருக்கும்போது நீங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுனீங்கன்னா, அந்த கடவுள் வந்து எல்லாருடைய இதுவுமே வந்து சரி பண்ணி குடுப்பாரு. அதனால நீங்க நல்லா நெறைய ப்ரே பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருக்கிறவங்க நெறைய பேர் சொன்னாங்க. அதனால எல்லாருக்காகவுமே ப்ரே பண்ணேன். என்னுடைய யூடியூப் உறவுகள், என்னுடைய சொந்தக்காரங்க, யார் நம்மள எப்படி வேணா நெனச்சுட்டு போட்டும். நம்மள நெனைக்கிறவங்க எதாவது நெனச்சுட்டு போட்டும். அது அவங்களுக்கே போகட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நல்லதே நெனைப்போம். நம்மள வந்து ஒரு மாதிரி நெனைக்கிறவங்க கூட, நம்ம வந்து அவங்கள வந்து நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க நல்லா வாழட்டும். அப்படிதான் நம்ம நெனைப்போம். அப்படிதான் நான் நெனச்சேன். அன்னைக்கு என்னோட வலியோட நான் ஒரு ஒரு செகண்டும் துடிக்கும்போது, அந்த இடத்துல ஃபுல்லா நான் ப்ரே பண்ணேன். அ என்னோட இறைவன் கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஒரு செகண்டும் அந்த வலியோட நான் வந்து எல்லா மக்களுக்காகவும், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு எல்லாத்துக்காகவுமே சொல்லி ப்ரே பண்ணேன். எல்லாருடைய கவலைகள் நீங்கணும். இப்படி வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய வலிகள் வந்து வந்து சரியாகணும். அவங்களுக்கு நல்ல ஒரு பலமான ஆட்கள் கூட இருக்கணும். இப்படிதான் நெறைய நான் ப்ரே பண்ணேன். அந்த இடத்த விட்டு நான் கடந்து வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வலியோட வந்து நான் இருந்த அந்த நினைவுகள் நினைச்சு பார்த்தாலே எனக்கு நான் தான் அந்த இடத்துல இருந்தேனான்ற மாதிரி இருக்கு. அது எல்லாமே வந்து அ யாருக்குமே வரக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. அதனால எல்லாருமே உடல்ல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. நம்ம குடும்பம் முக்கியம் தான். நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம் தான். ஆனா, நமக்காகவும் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம வந்து இன்னும் நெறைய நாள் இருந்து நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம வீட்டுக்காகவும் நம்ம உழைக்க முடியும். ஸோ, நம்மளோட உடல்நல ரொம்ப முக்கியம். தண்ணி ரொம்ப அதிகமா குடிங்க. நேரத்துக்கு நேரத்துக்கு தண்ணி ரொம்ப எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து குடிக்காம மட்டும் இருந்துராதீங்க. தண்ணி நெறைய எடுத்துக்கோங்க. ஜூஸ் நெறைய எடுத்துக்கோங்க. பழங்கள் நெறைய சாப்பிடுங்க. காய்கறிகளு, அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள்லாம் நெறைய எடுத்துக்கோங்க. எதெதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதோ அதெல்லாம் பார்த்து, பார்த்து தேடி, தேடி எடுத்து சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அந்த வயித்த காய வைக்கவே வைக்காதீங்க. இதெல்லாம் நான் சரியா பண்ணாததால தான் இந்த நிலைமைக்கு ஆளானேன். அது யாருக்கும் வரக்கூடாது. சரிங்களா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். கடவுளுடைய அருளால நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னுடைய வேலைகள நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஸ்டிச் பண்ண இடங்கள் மட்டும் கொஞ்சம் லைட் பெயின் இருக்கத்தான் செய்யுது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் திருப்பி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். உங்களுடைய மொத்த அன்பாலயும், மொத்த பேருடைய பிரேயர்ஸாலயுமே நான் நல்லா இருக்கேன். மறுபடியுமே வந்துருவேன். சீக்கிரமா வந்து என்னுடைய வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். அதையுமே நான் வீடியோஸா வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. பியூட்டிஷியன் வீடியோஸ்லாம் எதுவுமே வர்றதே இல்லையே, நாங்க பார்க்கறதில்ல. அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ற வீடியோஸ் நெறைய போடுவீங்க. அதுவுமே வந்து நாங்க பார்க்கறது இல்லையே என்னன்ட்டு. இதுதான் காரணம். ஏன்னா நான் கடை பக்கமே போகல. இன்ஸ்டிடியூட் பக்கமே நான் போகல. என்ன போக விடல. நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. யாரு? என் பசங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொன்னது. நீங்க போகக்கூடாது. உங்க ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கஸ்டமர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு முக்கியம். நீங்க நல்லா ரெக்கவரி ஆவுங்க. அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க வீட்ல நல்லா இருந்தாலே போதும். வேண்டாம் அப்படின்ட்ட மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால இப்போ ஃபுல்லா ஸ்டாஃப்ஸ் தான் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஃபுல்லாவே. ஷாப்ப ஃபுல்லாவே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ, நான் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் போவேன். நெறைய கஸ்டமர்ஸுமே கால் பண்றது உண்டு. இப்போ வரைக்குமே கால் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. ஏதாவது ஹெல்ப்னா வந்து செஞ்சு குடுக்குறாங்க. அந்த மாரி போயிட்டுருக்கு. எனக்கு சொந்தங்கள விட எனக்கு இந்த மாதிரியான உறவுகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய சொந்தக்காரங்கள விட எனக்கு வந்து நான் பழகுன உறவுகள், யூடியூப் உறவுகள் தான் வந்து எனக்கு அதிகம். அது எனக்கு இறைவன் குடுத்த மிகப்பெரிய பரிசு அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாருக்குமே கிடைச்சிராதுல்ல. அதுவுமே சிலருக்கு பொறாமையா இருக்கலாம் மேபி. அதனால கூட நம்மள பத்தி பின்னாடி இப்படி, அப்படி, இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு பேசலாம். ஆனா எனக்கு வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க நெறைய பார்த்தீங்கன்னா, அண்ணா, அண்ணி, அக்கா, தங்கச்சி, தம்பி தான் நெறைய இருக்கிறது உறவுகள். நம்ம கூட பொறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபீல குடுக்குற அந்த உறவுகள்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரே பொண்ணு இல்லையா? எனக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அண்ணா ஒருத்தன் தான் இருந்தான். அவனுமே வந்துட்டு 7 வயசுலயே வந்து இறந்துட்டான். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாப்புல. ஸோ, அதனால எனக்கு அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும். அவன் கூட பழகுனதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நான் ஒரே பொண்ணு அப்படின்றதால எனக்கு அண்ணான்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ணா சாங் போட்டாலே அழுதுருவேன்.
அண்ணாவுடைய ஃபீலிங்கில் எது நடந்தாலுமே அழுகுவேன். அதனால் எனக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும். நான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கிற சொந்தங்களில் நிறைய நான் கூப்பிட்றதே வந்து அண்ணா, அண்ணி அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் இப்படி?" அப்படின்ட்டு. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு 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 அந்த மாதிரி வேணும். எனக்கு அண்ணா உண்மையிலேயே என் கூட பிறக்கல, இல்ல. அது பிறந்தவனும் போயிட்டான். ஸோ, எனக்கு இனிமே பிறக்க போறது கிடையாது இல்லையா? அதனால நான் என்னுடைய உறவுகள வந்து நான் அந்த மாதிரி நான் கூப்பிடும்போது, எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அவங்க மறுபடியும் என்ன தங்கச்சி அப்படின்னு கூப்பிடும்போது, நாத்தனாரே அப்படின்னு என்ன கூப்பிடும்போது, எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்குள்ள அவ்வளோ ஒரு பூரிப்பு இருக்கும். அது வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அது இல்லாதவங்களுக்கு தான் மேபி அந்த ஃபீல் என்னங்கிறது தெரியும். இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க கிட்ட பேசுறாங்களே, இவங்க கிட்ட பேசுறாங்களேன்னு இருக்கும். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உணர்வ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் அதிகமா வந்து இது இல்ல. மனசு இல்ல. அவ்வளோதான். மனசு கிடையாது. அதுதான் உண்ம. அதனால நெறைய பேர் வந்து நான் வீடியோ போடாம இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நோய் வர்றவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. மெயினா நான் சொல்றது என்னன்னா, நோய் வந்துருச்சுன்னா அவ கெட்டவ அப்படிங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா, "பாத்தியா அவளுக்கு எப்படி தெரியுதா? வந்துருச்சு பாத்தியா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாத்தியா?" அப்படின்றாங்க. நோய் வர்றவங்க எல்லாம் கெட்டவங்கனோ, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்கலாம் வந்து கெட்டவங்கனோ சொல்ல ஆரம்பிச்சா என்னன்னு நம்ம சொல்ல முடியும்னு எனக்கு தெர்ல. இவங்ககிட்டலாம் பேசுறது வேஸ்ட்டு. இந்த மாரியான ஜென்மங்கள் கிட்ட வந்து பேசுறது வேஸ்ட்டு. ஸோ, நமக்காக கேர் பண்றவங்க இருக்கும்போது, இந்த மாரி ஜென்மங்கள பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது? ஒரு மண்ணும் ஆக போறது கிடையாது. ஸோ, பேசுறவங்க வாய் பேசிக்கிட்டே போட்டும். அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுதான் சம்பவம். இப்படிதான் நடந்துச்சு. இதுதான் விஷயம். இப்ப நல்லா ஆயிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இனிமே நெறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். எந்த ஜென்மங்களும் என்ன சொன்னாலும் நான் கேர் பண்ண மாட்டேன். நான் செய்றது எனக்கு கரெக்ட்டுன்னு படுது. என்னுடைய கணவர் எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாரு. என் பிள்ளைங்க எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, அதனால என்னோட வீடியோஸ் இனிமே தொடரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய வீடியோஸ்க்கு நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நெறைய ஷேர் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா! பாய்.